இருந்துச்சுன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டான கேஸ் 25 ப்ராஜெக்டை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ட்ரஸ்ட்டு எங்கே அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர் அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா www.நல்லதாய்நடக்கும்.in. நம்மளதுலேயே பார்த்தீங்கன்னா 2வது ப்ராஜெக்ட் இருக்குது கிரிப்டோ 25. அதனோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா www.நல்லதாய்நடக்கும்.com. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 25 ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஸ் 25 அதனோட பேருக்கு ஏற்ற மாதிரியே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ப்ராஜெக்டோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ க்ரௌடு ஜென்ரேட் பண்ணுறோம், எதை மையமாக வச்சு ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொனேஷன் அப்படிங்கிறது தான் மையமாக வச்சு க்ரௌடு ஜென்ரேட் பண்ணுறோம். ஏன்னா மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதில் நிறையா ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காரியங்கள் எல்லாமே டொனேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான், உதவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்டு, ஒரு என்ன சொல்கிறது, அத்தனை பேர்த்தோடையும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் டொனேஷன் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த உதவி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரௌட் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட எய்மாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம மிஷனாக எதை நோக்கி போயிட்டுருக்கோம், விசனும் இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம். அதனோட நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரியது. என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே நபர்களை உறுப்பினராக இணைக்கணும் அப்படிங்கிறது விசனாகவும், அது மட்டும் இல்லை, இணைச்ச நபர்கள் அத்தனை பேரையும் ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம், பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிஷனோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களும் பொருளாதார சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி அவங்களை சார்ந்த சுற்றி இருக்கிற அத்தனை நபர்களும் பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராஜெக்டோட மிஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளே கொடுக்கக்கூடிய உதவித்தொகை ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 1300 ரூபாய். இந்த 1300 ரூபாயில் ஸ்பாட் இன்கமாக 100 ரூபாயும், மீதி இருக்கிற 1200 ரூபாய் எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுங்கிறது இங்கே பார்க்க போகிறோம். சிஸ்டம் டெவலப்மெண்ட் மற்றும் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், சர்வர் மெயின்டெனன்ஸுக்காக 120 ரூபாயும், பேஅவுட் டு டோனர்ஸ். ஸோ வாரம் பேஅவுட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு 10 நபர்கள் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் நம்மளோட கேஸ் 25 திட்டம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மக்கள், 10 பேர் அது கொண்ட குழு பார்த்தீங்க அப்படின்னா பேஅவுட்டு போடுறாங்க. ஹெல்பிங் பிளானில் ஃபஸ்ட்டு டைம் பேஅவுட்டாக போடுறது நம்மளோட ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அந்த 10 நபர்கள் யார் தேவைப்பட்டாலும் உள்ளே என்ன பண்ணலாம், அடுத்த வாரத்துக்கு உண்டான பேஅவுட்டை நான் போட போகிறேன், அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் நாளைக்கு நீங்களே கூட அந்த பேஅவுட் கமிட்டியில் ஒரு நபராகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்காக 20 ரூபாயும், மீதி இருக்கிற 1030 ரூபாய் டோனர் ஆக்டிவேஷன் டேபிளில் என்ன ஆகும், ப்ளேஸ் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வச்சோம் அப்படின்னாவே நம்மளோட ப்ராஜெக்ட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். நம்ம ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த 1030 ரூபாய் எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்னென்ன இன்கம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உள்ளே வந்துட்டோம் வரும்போது நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில பாயிண்ட்ஸை பார்த்துக்கிட்டு நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஒரே ஒரு டைம் உதவியாக கொடுக்குறோம், அதுவும் 1300 ரூபாய். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உதவி மாதம் கொடுக்கணுமா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையா, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையான்னு கேட்பாங்க. நம்ம கேஸ் 25 ப்ராஜெக்டில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் 1300 ரூபாய் கொடுக்குறோம். அந்த 1300 ரூபாய் நீங்கள் கொடுக்கறதன் விளைவாக
2 ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அப்படின்னா 2 விதமான வருமானங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிளான்லேயும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேசிவ் பிளான்லேயும். அப்போ என்னன்னா ஆக்டிவ் பிளானுக்கு தேவையான 1030 ரூபாயும், பேசிவ் பிளானுக்கு தேவையான 1000 ரூபாயும், இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒட்டு மொத்தமாக 2030 ரூபாய் தேவைப்படக்கூடிய இடத்துல நீங்கள் 1300 கொடுத்தாவே என்ன ஆகுது, 2 ஐடியும் உங்களுக்கு கிடைச்சிருது. இதில் ஃபஸ்ட் ஐடி ஆக்டிவ் பிளான் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்ததுல இருந்தே 1030 எடுத்துக்கிட்டு ஐடி உங்கள் ஐடி ஆக்டிவ் பிளானில் என்ன ஆகிடும், ஆக்டிவேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு. பேசிவ் பிளானில் உங்களுக்கு ஐடி மட்டும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், ஆக்டிவேஷன் ஆகாது. அப்போ அதை எப்படி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நபரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமாக உங்களுக்கு உங்களோட டேபிளில் அந்த 1030 ரூபாய் வந்து ப்ளேஸ் ஆகும். அப்போ அந்த 1030 ரூபாயை நீங்கள் உங்களோட பேசிவ் ஐடியை சிஸ்டமே எடுத்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். அப்போ பாருங்கள், நீங்கள் உள்ளே வர்றீங்க, வரும்போது நீங்கள் ஆக்டிவ் பிளானில் ஆக்டிவேஷன் ஆகுறீங்க. ஒரு நபரை கொடுக்கும்போது, அவர் ஃபஸ்ட்டு நபரை கொடுக்கும்போது அவர் மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்களுக்கே வந்து சேருது. அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேசிவை நீங்கள் ஆக்டிவேஷன் செய்யறதுக்கு பதிலாக சிஸ்டமே அந்த அமௌண்ட்டை எடுத்து உங்கள் ஐடி என்ன பண்ணிடும், பேசிவில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்பாட் கமிஷன் டிஃபால்ட்டாகவே 100 ரூபான்னு சொல்லியாச்சு. 2வது நபர்லேருந்து யாரை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நேரடி அறிமுக வருமானமாக 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவில் எல்லாரும் உள்ளே என்ட்ராகிறது பார்த்தீங்க அப்படின்னா 1050 ரூபாய் கொடுத்து என்ட்ராகும். அந்த 20 ரூபாய் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு போய் 1030 ரூபாய்க்குள்ளே ஆக்டிவ் பிளான்குள்ளே என்ட்ராகிறோம். ஸோ 25 லெவலுக்கு நம்மளுக்கு இன்கம் இருக்குது. பல லட்சங்களில் இங்கே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 3 ஆட்டோ டாப்பப்பும் 25 லெவலில் இருக்குது. அதுவும் எல்லாம் மிரர் பிளானில் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய விஷயம். இதுதான் மிரர் பிளான் அப்படிங்கிறது. என்னென்னா உள்ளே வந்த நபர்கள் அதே ட்ரீ ஸ்ட்ரக்சரில் ட்ராவல் பண்ணுறது தான் மிரர் பிளான். அப்போ பாருங்கள் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 ரீபர்த் ஆட்டோ டாப்பப்பும் இருக்குது. அப்போ நார்மலாக டாப்அப் பார்த்தீங்க அப்படின்னா 25 லெவலும், ரீபர்த் ஆட்டோ டாப்அப் பார்த்தீங்க அப்படின்னா 15 லெவலுக்கு இருக்குது. அப்போ இதுலேயும் பல லட்சத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் 15 லெவலில் என்ன ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அந்த 8 ரீபர்த்து ஆட்டோ டாப்அப்லேயும் சேம் அதே 15 லெவலில் நம்மளுக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மிரர் பிளானில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒட்டு மொத்தமாக 12 டேபிள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. 1030 உள்ள வர்றது ஆக்டிவ் பிளானு, 3 ஆட்டோ டாப்அப் இருக்குது, 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 8 ரீபர்த் ஆட்டோ டாப்அப் இருக்குது. அப்போ ஒட்டு மொத்தமாக 12 டேபிளில் நம்மளுக்கு வருமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயமும் இந்த இடத்துல இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ராயல்ட்டி இன்கம் தான் எங்கே போனாலும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற வருமானத்தில் ஒன்றா இருக்கும். அப்படி ஒரு வருமானமும் நம்மளுக்கு எக்ஸலண்ட்டாக வரப்போகுது. அது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுலேயே இன்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ராயல்ட்டி இன்கம்லேயே எப்படி இருக்குங்கிறத வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம். ராயல்ட்டிக்கு எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் மெம்பராக இருக்கணும். ட்ரஸ்ட் மெம்பராக இருக்கிறதுக்கு நம்ம நேரடி இணைப்பில் 12 நபர்கள் கொடுத்தா ட்ரஸ்ட் மெம்பர் ஆகலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எத்தனை நபர்கள் கொடுத்தா வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், நீங்கள் உள்ளே வரும்போது 1030 ரூபாய் உங்களோட டோனர் டேபிளை எடுத்துகிட்டு வருவீங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே வர்றீங்க, வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஐடி கிடைக்குது. எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா CAS25ஓட ஆக்டிவ் பிளானில் ஒரு ஐடி கிடைக்கிது உங்களுக்கு. அப்படின்னா என்னாகும் அப்படின்னா SC அப்படிங்கிறதுல ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிற நேமில் பார்த்தீங்க அப்படின்னா SC அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு
அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேஸ் 25யோட ஐடியா இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஐடி என்ன ஆகிடும், ஆக்டிவேஷனும் ஆகிடும். ஸோ உள்ளே வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி கேஸ் 25ல் ஆக்டிவ் பிளானில் தான் வர முடியும். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு பேசிவ்லேயும் ஐடி என்ன ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஸோ கேஸ் 25ல் பேசிவ் பிளான்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ஆனால் அது ஆக்டிவேஷனில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ யார் ஒருவர் வந்தாலும் சரி அவங்க கொடுக்குற டொனேஷன் மூலமாக அவங்கவுங்க ஆக்டிவ் பிளான் ஆக்டிவேஷன் ஆகிடும். பேசிவ் பிளானில் ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகிருக்கும், ஆக்டிவேஷன் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் ஒவ்வொரு நபர்களும் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்க, இந்த அற்புதமான வாய்ப்பை முதல் நபருக்கு கொடுக்குறீங்க, அப்படிங்கிற நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க. அப்போ என்ன அப்படின்னா நபர் மூலமாக வரக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் போக அந்த 1030 ரூபாய் உங்களுக்கே உங்கள் டேபிளுக்கே இன்கமாக நிற்கும். ஏன்னா வேற யாருக்கும் பிரிஞ்சு போகாது. முதல் நபர் உங்களுக்கு பொருளாதார சுதந்திர உங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு வரக்கூடிய நபர். அந்த முதல் நபர் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கம் 1030 உங்ககிட்ட தான் இருக்கும். அதை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த இன்கமை எடுத்து உங்களோட பேசிவை என்ன பண்ண போகுது, ஆக்டிவ் பண்ண போகுது. ஸோ பேசிவ்க்கு அப்படின்னாவே நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் தேவை. அப்போ என்னாகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிவ் பிளானில் ஆக்டிவாக இல்லாமல் இருப்பீங்க. இப்போ ஒரு நபர் கொடுக்கறது மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பேசிவ் பிளான்லேயும் ஆக்டிவேஷன் ஆக போகிறீங்க. அப்போ உங்கள் இன்கம் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த 1030 ரூபாய் எடுத்து 750 + 250 பேசிவ் பிளானுக்கு யாரெல்லாம் எனக்கு வருமானம் தேவை அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த வரிசையின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 ரெசிப்டாக போக போகுது. 750 ரூபாயும் 250 ரூபாயும் ரெசிப்டாக போகுது. பேலன்ஸ் இருக்கிற 30 ரூபாய் உங்களோட ஃபஸ்ட்டு இன்கம் வேலெட்டில் அமௌண்ட்டு 30 ரூபாய் ஆட் ஆக போகுது. யோசிங்க, நீங்கள் உள்ள வரீங்க, உங்களோட ஆக்டிவ் பிளான் ஆக்டிவேஷன் ஆகுது. பேசிவ் பிளானில் ஒரு ஐடி மட்டும் ரிஜிஸ்டர் ஆகுது, ஆனால் அது ஆக்டிவ் ஆகாது. ஃபஸ்ட்டு நபரை கொடுக்கறதன் மூலமாக உங்களோட பேசிவ் பிளானும் ஆக்டிவேஷன் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, அது 750 + 250 ரெசிப்டாக போகுது. 30 ரூபாய் பேலன்ஸாக இருக்கிற 30 ரூபாய் உங்களோட இன்கம் வேலெட்டில் இருக்குது. ஸோ ஒரு நபரை கொடுத்ததான் இந்த இன்கம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2வது நபரை நம்ம கொடுக்குறோம். பி அப்படிங்கிற நபர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்து பி அப்படிங்கிற நபர்லேருந்து அன்லிமிட்டடாக நீங்கள் எத்தனை நபர்களை கொடுத்தாலும் சரி, ஒவ்வொருத்தர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நேரடி அறிமுக வருமானமாக 500 ரூபாயும் ஸ்பாட் கமிஷன் 100 ரூபாயும், அதே மாதிரி சி அப்படிங்கிற நபர் மூலமாகவும் 500 ரூபாய் உங்களோட நேரடி வருமானமாகவும் 100 ரூபாய் ஸ்பாட் கமிஷன். அப்போ 2வது நபர்லேருந்து இது சன்ஃப்ளவர் கான்செப்ட் அன்லிமிட்டடாக எத்தனை நபருக்கு வேணால் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 500 + 100 ரூபாய் உங்களுக்கு இன்கமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு எக்ஸலண்ட்டாக இங்கே இருக்குது. இதை அத்தனை பேர் பயன்படுத்துவோம். அப்போ அந்த உள்ளே வர அந்த 1030 எடுத்துகிட்டு வர இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனவரி பிளான். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 டேபிள் இருக்குது. 12 டேபிளுக்கும் நேம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதங்கள் தான் இங்கே வைக்கப்பட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டாக உள்ளே வரக்கூடிய அத்தனை நபர்களும் ஜனவரி பிளான்குள்ளே தான் என்ட்ராகும். குறைஞ்சபட்சம் 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா 1300 டேபிள் 1030 கொடுத்து உள்ள வர ஜனவரி டேபிளில் அத்தனை இன்கமையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பேசிவ்னு சொல்லிட்டோம். ஸோ பேசிவ் அப்படிங்கிறதுனாவே சிஸ்டம் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வருமானம் தான் பேசிவ் வருமானம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 லெவல் சேர்ந்தது ஒரு ரவுண்டு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவல் இன்கமாக 500 ரூபாயும், 2வது லெவல் இன்கமாக 2250 ரூபாயும், 3வது லெவல் இன்கமாக 6000 ரூபாயும், 4வது லெவல் இன்கமாக
1,45,500 இன்கமும் நம்ம வாங்க போகிறோம். ஒட்டு மொத்தமாக ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 1,54,250 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ரீபர்த் அப்படிங்கிற மிகப்பெரிய வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது. அற்புதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரீபர்த் ஐடின்னு சொல்லலாம். ரீபர்த் ஐடினா என்ன அப்படின்னா, வரக்கூடிய நபர்களுக்கு பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்த நபருக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நம்மளோட ரீபர்த்தில் இருக்குது. அப்போ என்னென்னா, இங்கேயும் 8 ரீபர்த் ஐடி உங்களுக்கு வருது. 2வது லெவல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகுது. அந்த ஐடிக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, சிஸ்டமே சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய உதவித்தொகையில் இருந்து சிஸ்டம் எடுத்துக்கிட்டு உங்கள் ஐடி என்ன பண்ண போகுது, ஆட்டோமேட்டிக்காக ரீபர்த் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி தரப்போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரீபர்த் ஐடியும் அப்போ 2,000 ரூபாயும், 4வது லெவலில் பார்த்தீங்கன்னா 5 ரீபர்த் ஐடியும் 5,000 ரூபாயும். அப்போ ஒட்டு மொத்தமாக 8,000 ரூபாய் வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 ரீபர்த் ஐடியும் ஆக்டிவேஷன் பண்ணுறக்கு. ஆனால் சிஸ்டம் வரக்கூடிய இன்கமில் இருந்தே 8 ரீபர்த் ஐடிக்கும் அமௌண்ட்டை எடுத்து அழகாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, இங்கே அறிமுக வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நபருக்கு ஃபஸ்ட்டு ரீபர்த் ஐடி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்கமாக 750 ரூபாயும், இதுவே 2வது லெவலில் 2 ரீபர்த் ஐடி 2,000 ரூபாய் கொடுத்து ஆக்டிவேஷன் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஸ்டமே பண்ணித்தர போகுது. உங்கள் நேரடி இணைப்பில் இருக்கிறவங்களுக்கு 2வது ரீபர்த் ஐடியும் 3வது ரீபர்த் ஐடியும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நேரடி இன்கமாக 2,250 ரூபாயும், 4வது லெவலில் 5 ரீபர்த் ஐடி வர்றது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 10,500 ரூபாயும், ஒட்டு மொத்தமாக நீங்கள் அறிமுகப்படுத்தின நபருக்கு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகி முடிக்கும்போது அறிமுக வருமானமாக 13,500 ரூபாய் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இது ஒரு நபருக்கு. இதே நீங்கள் 10 நபருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10 நபருக்கும் 2வது லெவல் 3வது லெவல் 4வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 13,500 ரூபாய் நீங்கள் அறிமுக வருமானமாக வாங்க போகிறீங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரவுண்டும் அந்த ரீபர் ஐடி இதே மாதிரி கம்ப்ளீட் ஆகும்போது அந்த ஒவ்வொரு ரீபர்த் ஐடியும் 4 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 1,54,250 ரூபாய் இன்கமாக கிடைக்க போகுது. அப்போ பாருங்கள், உள்ளே வந்த நபர் இது பேசிவ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தாலே அப்படின்னா நீங்கள் இந்த இன்கம்மை எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் 1,54,250 ரூபாயும், இதுவே உங்களோட ரீபர்த் ஐடி 8 ரீபர்த் ஐடியும் இதே மாதிரி 4 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 8 × 1,54,250 ரூபாய் போட்டு பாருங்கள் என்ன இன்கம் உங்களுக்கு வருதுன்னு. அதே மாதிரி அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் ரீபர்த் வரும்போது 64 ஐடி ரீபர்த் ஆகும். 64 × 1,54,250 ரூபாய் போட்டு பாருங்கள் என்ன இன்கம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, 8 மடங்கா ரீபர்த் ஐடி வரப்போகுது. 64, அதுக்கப்புறம் 512, இதே மாதிரி ஒவ்வொரு ஐடியும் இன்கம் பார்க்க போகுது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 லட்சம் ஐடி ரீச் ஆகும்போது 60,000 ஐடி ரீபர்த் ஐடியாக வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 3 லட்சம் ஐடி ரீச் ஆகும்போது ரீபர்த்துக்கு ரீபர்த்துன்னு ரீபர்த் ஐடியே என்ன பண்ண போகுது, எல்லாத்துக்கும் இன்கம் வர காத்துக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளோட நல்லதாய் நடக்கும்ல கேஷ் 25ல பேசிவ் பிளானில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சொல்லிட்டோம், குறைஞ்சபட்சம் 2 நபர் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்மளுக்கு இன்கம்னு சொல்லிட்டோம். இங்கே 4 விதமான அறிமுக வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 4 விதமான போஸ்டிங் இருக்குது. சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேரடி இணைப்பில் 12 நபர்கள் வந்தாங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங்கு. அதுக்குண்டான வருமானமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 நபர்களும் ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது ஒருத்தர் மூலமாக 13,500 ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்போ 12 × 13,500 போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 1,62,000 நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லை,
ரெண்டாவது ரவுண்டுக்கும் 3வது ரவுண்டுக்கும் போகும்போது 8 மடங்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வருமானத்தை பார்க்குறது எப்படின்னு பெருக்கல் போட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, சிஸ்டம் மேனேஜர் போஸ்டிங் இருக்குது. இதிலிருந்து கூடுதலாக 13 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக உங்கள் நேரடி இணைப்பில் 25 நபர்கள் இருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 25 × 13,500 போட்டு பாருங்கள், உங்களோட இன்கம் தெரியும். இன்னொரு 25 புதிய நபர்கள் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும்போது 50 நபர்கள் வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட்டு. அப்போது 50 × 13,500 ரூபாய் போட்டு பாருங்கள் இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இன்னொரு 50 நபர்களுக்கு கூடுதலாக கொடுக்கும்போது சிஸ்டம் டைரக்டர் அப்படிங்கிற பதவி, அதில் பாருங்கள் 100 நபர்களுக்கு உண்டான அந்த இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 100 × 13,500 ரூபாய் போட்டு பாருங்கள் என்ன இன்கம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு தான் சொல்லியிருக்கு. செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா × 8 போட்டுக்கலாம். தேர்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா × 64 போட்டுக்கலாம். ஃபோர்த் ரவுண்டுக்கு × 512 போட்டுக்கலாம். அப்போ ஒவ்வொரு டைமும் ரீபர்த்துக்கும் நீங்கள் தான் அறிமுக வருமானம் வாங்க போகிறீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளோட CAS 25ல் பேசிவ் ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ பேசிவ்லேயே இந்த அளவுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னா CAS 25ல் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். உள்ளே வந்த அத்தனை நபரும் 1030 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஜனவரி பிளான்குள்ளே வருவோம். ஜனவரி பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 25 லெவலுக்கு அந்த 1030 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. நேரடி இணைப்பில் யார் வந்தாலும் 500 ரூபாய் அறிமுக வருமானமாக இருக்குது. இதே 10 நபர்கள் வர்றாங்க அப்படின்னா 10 × 500 போட்டு பாருங்கள் உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கிறது 2x2 மேட்ரிக்ஸுக்கு போட்டிருக்கு. அப்போ என்னென்னா ஜனவரி பிளானில் வரக்கூடிய 25 லெவல் இன்கமும் மினிமம் 2 நபர்கள் 1030 உங்களை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வரக்கூடிய 25 லெவல் இன்கமையும் எடுத்துக்கிறக்குண்டான எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இதே உங்கள் நேரடி இணைப்பில் 5 பேர் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கால்குலேஷன் போட்டுக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அப்போ வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே ஆக்டிவ் பிளானான ஜனவரி பிளான்குள்ளே தான் என்ட்ரு ஆவாங்க. இதில் இருந்து தான் அடுத்தடுத்த டேபிளுக்கு என்ன ஆக போகிறோம், மூவ் ஆக போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகுது எப்போன்னா நீங்கள் முதல் நபரை கொடுக்கும்போது உங்களோட பேசிவ் ஆக்டிவேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பி நபர் ஒருத்தர் உள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 20% 80%ஆக பிரியுது. அது என்ன மேடம் புதுசாக 20 80ன்னு கேட்டிங்க அப்படின்னா 80% உங்களுக்கு இன்கமாகவும் 20% அடுத்த டேபிளுக்கு போகிறதுக்காகவும் பிரியுது. அப்போ 500 ரூபாயில் 80% கால்குலேட் பண்ணிங்கன்னா 400 ரூபாய் இன்கம்லேயும் ப்ரொமோஷனல் வேலெட்டில் 100 ரூபாயும் என்னாக போகுது, பிரிய போகுது. அப்போ பாருங்கள், பியில் ஆரம்பித்து எத்தனை நபர்கள் வந்தாலும் இதே டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போ சி நபர் ஒருத்தர் வராரு, அவங்களையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமாக 80%ல் 400, 20%ல் 100 ரூபாயும் ஆட் ஆக போகுது. அதே மாதிரி டி அப்படிங்கிற நபரையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் மூலமாக 500 ரூபாய் வருது. அது இன்கம் வேலெட்டில் 400 ரூபாயும் ப்ரமோஷனல் வேலெட்டில் 100 ரூபாயும் ஆட் ஆக போகுது. அப்போ யார் ஒருத்தர் வந்தாலும் சரி நம்மளோட மெயின் டேபிளான ஜனவரி டேபிளுக்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு நபர் மூலமாக உங்களோட பேசிவும், மீதி இருக்கிற நபர் யார் வந்தாலும் 500 ரூபாய் இன்கமாகவும் அது 2 பார்ட்டாகவும் 80% 20%ஆக பிரியுது. அந்த ப்ரமோஷனல் வேலெட்டுக்கு போகிறதுக்கு பிப்ரவரி டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எடுத்துகிட்டு 15 லெவலுக்கு என்ன ஆக போகுது, இன்கம்மை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 15 லெவலுக்கு அந்த 1000 ரூபாய் ரீச் ஆனதையும் ப்ரமோஷனல் வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த 80% 20% 100%ஆக மாறிடும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அப்போ ரெண்டாவதாக வரக்கூடிய பிப்ரவரி டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் டேபிள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரீபர்த் டேபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இருந்தாலே ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போ என்னென்னா ஒரே ஒரு டைம் 4 நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
1030 ரூபாய் நம்மளோட 1300 ரூபாயில் இந்த 3 எக்ஸாம்பிள், இந்த 4 நபர்களை 1300 டேபிளை நம்ம கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 11 போர்டோட இன்கமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம போக போகிற பிப்ரவரி டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் என்ன ஆகுதுன்னா 15 லெவலுக்கு பிரியுது. இங்கேயும் நேரடி அறிமுக வருமானம் 500 ரூபாய். ஸோ இதுலேயும் பாருங்கள் 2x2 மேட்ரிக்ஸில் தான் போட்டிருக்கு. பல லட்சங்கள் இருக்குது வாய்ப்பு 15 லெவலில் ரீச் ஆகும் போதே. ஒரு நபர் மினிமம் 2 நபரை கொடுத்தா என்ன இன்கம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்கு நம்ம ஐடி வந்துருச்சுனாவே இந்த இன்கம்மை எடுக்கிறதுக்கு ஜனவரியில் 2 நபர்கள் கொடுத்துருப்போம். அப்போ குறைஞ்சபட்சம் 4x4 மேட்ரிக்ஸை போட்டாலும் இதை விட என்ன மடங்கு இன்கம் வருங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க. ஸோ பிப்ரவரி டேபிளில் வந்துட்டோம். இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா நம்ம அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகணும். அது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் டேபிள். ஸோ மார்ச் டேபிளுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா 2100 ரூபாய். அப்போ என்னென்னா இங்கேயும் 80% 20% வருது. வரக்கூடிய இன்கமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் யாரெல்லாம் 4 நபர்களை கம்ப்ளீட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் சரி ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நபரை கம்ப்ளீட் பண்ணி யாரெல்லாம் அந்த இன்கம் வேலட்லையும் ப்ரமோஷனல் வேலட்லையும் டிவிஷனில் ப்ரமோஷனல் வேலட்டில் 1000 ரீச் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிப்ரவரி டேபிளுக்கு அந்த ஐடி உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. இங்கே வரக்கூடிய இன்கமில் பார்த்தீங்க அப்படின்னா 80-20 பிரிவு வருது. இங்கேயும் ப்ரமோஷனல் வேலட்டில் 2100 ரூபாய் மார்ச் டேபிளுக்கு தேவையான அமௌண்ட்டு ரீச் ஆனதையும் அங்கே என்ன ஆகிடும், உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக இது மிரர் பிளானுங்கிறபடியாக எல்லா டேபிளும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மிரராக இருந்த ஐடி உங்களோட ஐடி ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். அப்போ 100% இன்கமும் பிப்ரவரி டேபிளையும் நீங்கள் எடுத்துருக்கிறதுக்கு என்ன ஆயிடலாம், எலிஜிபிலிட்டி வரலாம். அப்போ இந்த இன்கமை வித்ட்ரா பண்ணுறக்கே நேரடி இணைப்பில் 4 நபர்கள் ஜனவரியில் இருந்தாலே போதுமானது. பிப்ரவரியிலிருந்து வரக்கூடிய எல்லா பிளானோட இன்கமையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். நம்ம சொன்னோம் பிப்ரவரியிலிருந்து வரும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்அப், நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோ டாப்அப் 25 லெவலில் இருக்குன்னு சொன்னோம். மொத்தம் 3 ஆட்டோ டாப்அப். அது பார்த்திங்கன்னா 2100 ஒன்று, 4200 ஒன்று, 8400 ஒன்று. ஓகேங்களா? ஸோ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 2100 எடுத்து 25 லெவலுக்கு பிரித்து கொடுக்குது. அது மட்டும் இல்லை, யோசிச்சு பாருங்கள், வரக்கூடிய உள்ளே எடுத்து இன்கம் வேலட்லேருந்து 20% எடுக்கக்கூடியதுலேருந்து ப்ரொமோஷனல் வேலட்டில் வரக்கூடிய அந்த 2100 ரூபாய் வரைக்கும் 1 ரூபா கூட எங்கேயும் போகாமல் 25 லெவலுக்கே பிரித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. 25 லெவலுக்குள்ள டோட்டல் பண்ணி பாருங்கள் 2100 ரூபாய் வரும். அப்போ நேரடி இணைப்பில் 1000 ரூபாய் ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா 10 நபர்கள் வர்றாங்கன்னா 10 × 2000 கால்குலேட் பண்ணுங்கள் என்ன இன்கம் வருதுன்னு. அது மட்டும் இது மட்டும் இன்கம் இல்லை, இன்னும் நம்மளுக்கு இன்கம் கண்டினியூ ஆகுது. அடுத்த டேபிளான பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் டேபிளுக்கு போகிறதுக்கு, ஏப்ரலுங்கிறது ரீபர்த் டேபிள். ஸோ ரீபர்த்து ஆட்டோ டாப்அப் எல்லாமே 1000 ரூபாய். அப்போ இன்கம் வேலட்டில் 80%, ப்ரொமோஷனல் வேலட்டில் 20%லேயும் 20%ல் 1000 ரூபாய் ரீச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடி என்னாகும், ஏப்ரல் பிளானுக்கு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ரீபர்த்தில் 2வது பிளான். அது மட்டும் இல்லை, சேம் அங்கே என்ன சொன்னமோ ரீபர்த்துனாவே இந்த 15 லெவல் இதே 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே மாதிரி 2 டிவிஷன் இருக்குது. அடுத்த டேபிள் மே டேபிளுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது மே ஆட்டோ டாப்அப் டேபிள். அது பார்த்தீங்க அப்படின்னா 25 லெவல். அப்போ 25 லெவலுக்கு 4200 எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டேபிளில் இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்லேயும் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும், கூடுதலாக இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை, மே டேபிளுக்கு வர்றோம் 4200 எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4200 25 லெவலுக்கு பிரியுது. இது பார்த்தீங்கன்னா 2வது ஆட்டோ டாப்அப் 25 லெவலில். அப்போ பாருங்கள், நேரடி இணைப்பில் ஒருத்தர் வந்தாவே 2000 அப்படின்னா 10 பேர் வந்தாங்கன்னாவே 10 × 2000 யோசிச்சு பாருங்கள்.
என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய். அது மட்டும் இல்லை, உங்கள் நேரடி இணைப்பில் 50 பேர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 50 பேருமே 4 நபர்களை கொடுத்து கண்டிப்பாக பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் மூவ் ஆகிட்டே இருக்க போகிறாங்க. அவ்வளோ இன்கமும் நம்ம வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட பல லட்சங்களையும் தாண்டி இன்கம் வரப்போகுது. இதில் 1% நம்மளுக்கு இன்கம்மாக வந்தால் கூட என்ன இன்கம் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்த டேபிளுக்கு தேவை பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஜூன் டேபிளுக்கு வர்றோம். இது ரீபர்த் டேபிள். ஸோ இந்த ரீபர்த் டேபிளில் 15 லெவலுக்கு தான் நம்மளுக்கு இன்கம் இருக்குது. 1000 ரூபாய் பிரித்து போகுது. 2x2 மேட்ரிக்ஸில் தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பிப்ரவரி டேபிளில் எப்படி 15 லெவலோ அதே மாதிரி தான் அப் டு ரீபர்த் டேபிள் 15 லெவலில் வர்றது எல்லாமே. லாஸ்ட் 3வது ஆட்டோ டாப்அப் இருக்குது 8400 ரூபாய். அப்போ 20% டிடக்ஷனில் ப்ரமோஷனல் வேலெட்டில் எப்போ 8400 ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜூலை டேபிளுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா 80-20 என்ன ஆகும், 100% நீங்களே இன்கம்மை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள், இருக்கிறதுலையே எக்கச்சக்க இன்கம் கொட்டி கிடக்கிறதுனா 8400 பிளானில் தான். காரணம் என்னென்னா, ஏற்கனவே அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். 8400 ரூபாய் 25 லெவலுக்கு பிரியுது அப்படின்னா இங்கே எப்படி இன்கம் இருக்குன்னு பாருங்கள். அப்போ என்னென்னா, இதில் வரக்கூடிய ஒரு 10 நபர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தால் கூட போதும். பாருங்கள், நேரடி இணைப்பில் ஒரு நபர் மூலமாக 4000 ரூபாய்னா 10 நபர்கள் வந்தாங்கன்னா 10 × 4000 போட்டு பாருங்கள், 40,000 ரூபாய். நான் ஜஸ்ட்டு 10 பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 50 பேருக்கு கொடுத்தீங்கனாலும் இங்கே 50 வரும்போது எத்தனை இன்கம் வரும்னு பாருங்கள். இதில் இத்தனை லெவலுக்கும் 25 லெவலுக்கும் 2x2 மேட்ரிக்ஸில் போட்டாலே இங்கே வருமானம் பல லட்சங்களில் இருக்குது. அதிலிருந்து 1% நடந்தால் கூட நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதிலிருந்து ஆகஸ்ட் டேபிளுக்கு போகிறது பார்த்திங்கன்னா ரீபர்த்தோட 4th டேபிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வர்றோம். 1000 ரூபாய் 15 லெவலுக்கு எப்பவும் போல் பிரியுது. இதே மாதிரி தான் இனி வரக்கூடிய அத்தனை டேபிளும். ஸோ இதிலிருந்து 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இன்கம் வேலெட்டில் இருந்து எப்போ 1000 ரீச் ஆகுதோ, சாரி, இன்கம் வேலெட்டும் ப்ரமோஷனல் வேலெட்டும் இங்கேயோ டிவிஷன் வருது. ப்ரமோஷனல் வேலெட்டில் எப்போ 1000 ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி செப்டம்பர் டேபிளுக்கு போயிடும். செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டிவிஷனில் 1000 ரூபாய் ரீச் ஆச்சு அப்படின்னா அக்டோபர் டேபிளுக்கும் அதே மாதிரி ப்ரமோஷனல் வேலெட்டில் 1000 ரூபாய் ரீச் ஆச்சு அப்படின்னா நவம்பர் டேபிளுக்கும் போகுது. அப்போ இது எல்லாமே 15 லெவல் தான். எல்லாமே அந்த 1000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது தான். ஓகேங்களா? ஸோ லாஸ்டான டேபிளுக்கு மூவ் ஆகுது டிசம்பர் டேபிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டேபிள்லேருந்து 1000 எடுத்து உங்களோட ஐடி டிசம்பர் டேபிளில் வந்து பிளேஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20-80 அப்படிங்கிற பிரிவே கிடையாது. காரணம் என்னென்னா, இது லாஸ்ட் டேபிள். ஸோ அதனால் வரக்கூடிய வருமானம் 100% உங்களுக்கு தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள், நான் இந்த 12 டேபிளையும் இந்த இடத்துல நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண உள்ள வந்து 1300 ரூபாய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் போக ஒவ்வொருத்தரும் உள்ள என்ட்ராகிற இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பிளான். ஜனவரி பிளான் பார்த்தீங்கன்னா 25 லெவலுக்கு அந்த 1030 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. ஜனவரி பிளானில் வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறதுக்கு 1300 ரூபாயில் 2 நபர் கொடுத்துருந்தா போதுமானது. ஜனவரியில் வரக்கூடிய அத்தனை இன்கமும் பல லட்சக்கணக்கான இன்கம் வருது. அத்தனை இன்கமையும் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுது. அது மட்டும் இல்லை, ஜனவரியிலேயே இன்னொரு 2 நபர்கள் கூடுதலாக கொடுத்து ஒட்டு மொத்தமாக நேரடி இணைப்பில் 4 நபர்கள் வந்தாங்கன்னா 11 போர்டும் ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய 11 போர்டு இன்கமையும் எடுத்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி குறைஞ்சபட்சம் 4 நபருக்கு ஜனவரியில் கொடுத்தாலே போதுமானதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் வருமானங்கள் பல லட்சங்களில் இருக்குங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, டைரெக்டாக ஜனவரியில் 12 நபர்கள் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் மெம்பராகவும் ஆயிடுறோம். நினச்சே பார்க்க முடியாத ராயல்ட்டி இன்கமுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னென்ன டீட்டெயில்ஸு அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க.
அது மட்டும் இல்லை, ராயல்ட்டியோட இன்கமும் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது நம்ம நல்லதே நடக்கும் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய கேஸ் 25 ப்ராஜெக்டில் தான் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்லை, நான் உள்ளே வரும்போதே பல டீம் மெம்பரோட வருவேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்களை கால் பண்ணி நீங்களே ஆஃபர் என்னன்னு சொல்லி கேளுங்க. அவங்க அதுக்குண்டானதும் பதிலாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் 1030க்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற 11 போர்டுக்கும் எப்படி போகிறோன்னு பாருங்கள். பிப்ரவரிக்குள்ள வரோம். பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ரீபர்த் டேபிள் 1. அப்போ என்னென்னா 1000 ரூபாய் இருந்தால் போது ஜனவரியிலேருந்து ப்ரமோஷனல் வேலெட்டில் 1000 ரூபாய் ரீச் ஆச்சு அப்படின்னா பிப்ரவரிக்கு வரோம். பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்கு போகிறதுக்கு 2100 ரூபாய். அது நம்ம கை காசு போடுறதில்ல. பிப்ரவரி டேபிளையே 20% ப்ரமோஷனல் வேலெட்டில் பிடிக்கிற அமௌண்ட்டில் 2100 எப்போ ரீச் ஆகுதோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம மார்ச் டேபிளுக்கு போகிறோம். மார்ச் டேபிள்லேருந்து ப்ரொமோஷனல் வேலெட்டில் 20% 1000 ரூபாய் எப்போ ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டேபிளுக்கு போகுது. இது 2வது ரீபர்த்து. ஸோ ரீபர்த்துன்னு சொல்கிறது எல்லாமே 15 லெவல். ஏப்ரல்லிருந்து 4200 ரீச் ஆச்சு அப்படின்னா மே டேபிளுக்குள்ளே என்ட்ராகிறீங்க. அங்கேயும் போகும்போது 25 லெவலுக்கு 4200 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அங்கிருந்து ஜூன் டேபிளுக்கு 1000 இருந்தால் போதும். அப்போ இந்த அப் அண்ட் டவுன் எதுக்கு அப்படின்னா சீக்கிரமாக அடுத்தடுத்த டேபிளுக்கு என்ன பண்ணலாம், மூவ் பண்ணி இன்கம்மை பார்க்குறக்கானது தான் அப் அண்ட் டவுனில் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜூலை அப்படிங்கிற டேபிளுக்கு போயிட்டோம்னா 8400 ரூபாய் 25 லெவலுக்கு பிரிஞ்சு எக்கச்சக்க இன்கம்மாக அங்கே கொடுக்க போகுது. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகுது. ப்ரமோஷனல் வேலெட்டில் 1000 ரீச் ஆச்சுன்னா கடைசி டேபிளான டிசம்பர் டேபிளில் டிவிஷன் கிடையாது. 100% இன்கமையும் நீங்களே பயன்படுத்திக்கலாம். அப்போ ஜனவரி டேபிளாக இருக்கட்டும், மார்ச்சாக இருக்கட்டும், மேயாக இருக்கட்டும், ஜூலையாக இருக்கட்டும், இந்த 4மே 25 லெவலில் இருக்குது. ஜாயினிங்கில் வந்தது ஜனவரி. 3 ஆட்டோ டாப்அப்புன்னு சொன்னோம். 25 லெவலில் இருக்கக்கூடிய 3 ஆட்டோ டாப்அப் தான் மார்ச் 2100, மே 4200, ஜூலை 8400. மீதி இருக்கிற 8 டேபிளும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டாப்அப்பான ஆட்டோ ரீபர்த் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 டேபிளும் 1000 ரூபாய் 25 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஸோ இதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சில சின்ன கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. 24 மணி நேரமும் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா உங்கள் ஸ்பான்சர் யாரோ அவங்க தான் இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிற அத்தனை நபர்களும் கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணி உங்களோட பொருளாதார சுதந்திரத்தை நம்மளோட நல்லதாய் நடக்கும் ப்ராஜெக்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண முடிவெடுத்திருப்பீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட அந்த சுதந்திர தேடலுக்கான விடியல் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்குள்ளே நம்மளோட வேலெட்டை வாங்கிக்கணும். அப்போ என்னாகும் அப்படின்னா எந்த டைமில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி உங்களை நம்பி வந்த நபருக்கு அற்புதமான வாய்ப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, வித்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வித்ட்ரா பே அவுட் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை கட் ஆஃப் 12 மணிக்குள்ளே, ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்குள்ளே கட் ஆஃப் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். திங்கக்கிழமைக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். செவ்வாய்க்கிழமைக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பே அவுட் ரிலீஸ் ஆகிடும். பே அவுட் கமிட்டி மூலமாக வரும். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. மினிமம் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா போட்டுக்கலாம். ஒரு வாரத்துக்கு 25,000 அப்படின்னாவே ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் நீங்கள் வித்ட்ரா போட்டுக்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் இருந்தாலே போதும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேலெட் டு வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐடியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, கம்பெனி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, சிஸ்டம்ஸ் கமிட்டிஸ் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை,
10% ஆஃப் இன்கம் ஒவ்வொருத்தரும் வித்ட்ரா கொடுக்கும்போது எடுக்கப்பட்டு பேசிவ் பிளானுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்பிங் ஐடியா ஜென்ரேட் ஆகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். 10%, 5%, 20% எடுத்து எல்லாமே சர்வீஸ் சார்ஜ், அட்மின் சார்ஜ் அந்த மாதிரி போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10% எடுத்து பேசிவ் ஐடிக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக ஹெல்பிங் ஐடியா போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான வாய்ப்பு. பிடித்தமும் செய்யப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி மக்களுக்கே சீக்கிரமாக வருமானம் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹெல்பிங் ஐடியா ஜென்ரேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி தான் 2 நம்பருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது ஜனவரி டேபிளில் வரக்கூடிய 25 லெவல் இன்கம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு 2 நபர்கள் 1300 நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக 4 நபர்கள் வந்தாலே ஹோல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு, இதை நான் பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னென்ன தகவல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நேம் கொடுக்கணும், மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். ஸோ மொபைல் பேங்க் உங்களோட ஃபோன் நம்பர் எந்த மெத்தடில் ஜிபேல லிங்க் பண்ணியிருக்கீங்களா, ஃபோன்பேலையான்னு பார்த்துக்கிட்டு அந்த நம்பர் கொடுத்தால் கூட போதுமானது. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணலாம். நம்மளோட பொருளாதார சுதந்திர தேடல் நிறைய இடத்துல இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு நம்ம நினச்சி வந்திருப்போம். பட் நம்ம நல்லதாய் நடக்கும் ட்ரஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் பிளானாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல் ப்ராஜெக்ட் தான் கேஷ் 25 ப்ராஜெக்ட் இப்போ பார்த்தது. 2வது ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ 25 ப்ராஜெக்டும் ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் மிக விரைவில் வீடியோவாக வரும். அதுலேயும் எல்லாரும் என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, 3வது ப்ராஜெக்டான எம்பவர் சொல்யூஷன் ப்ராஜெக்டும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்டு. 4வது ப்ராஜெக்ட்னா உலகத்திலேயே முதல் முறையாக கேள்விப்படக்கூடிய உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் 4வது ப்ராஜெக்டு. அதில் உமன்ஸ் மட்டுமே அதில் ப்ராஜெக்டில் நடத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 5வது ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இஸ் என்ரிச். இதுவே போதும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஃப்யூச்சர் பிளானாக இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறது நம்ம 5 ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. ஆல் இஸ் என்ரிச் பார்க்கும்போது இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டேஜை அடையிறது தான் ஆல் இஸ் என்ரிச். அது 5வது ப்ராஜெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பொறுமையாக நம்மளோ நல்லதே நடக்கும் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டான முதல் ப்ராஜெக்டான கேஷ் 25 ப்ராஜெக்டை பற்றி பார்த்துருப்போம். நம்மளுக்கு பல இடத்துல வழிகள் இருந்தாலும் இந்த வழி தான் நம்மளுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அற்புதமான வழி. நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை நம்ம இது வரைக்கும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும், என்ன வேலைகள் செஞ்சுருந்தாலும், என்ன பிஸ்னஸ் செஞ்சுருந்தாலும் 1300 ரூபாயில் 2 நபருக்கும் கூடுதலாக இன்னொரு 2 நபருக்கும் வாய்ப்பை கொடுக்கும்போது இப்படி ஒரு இன்கம் எங்கேயுமே கேள்விப்படாத இன்கமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இதை அத்தனை பேருமே பயன்படுத்தி உங்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கு உண்டான விடியல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நபர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.